பழைய படம் இதயம்ல முரளி வந்து லவ் சொல்லாமலே இறந்துருவாரு. ஆனா இப்ப ரிலீஸ் ஆன இதய முரளியில அதோ லவ் சொன்னாரா இல்லையான்னு நான் சொல்றேன். இதயா நீ காதல் விதையா. அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயடு லோஹர், எஸ் தமன், ஸோ இவங்க எல்லாம் நடிச்சு ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ட் பண்ணி தமன் மியூசிக்ல இன்னைக்கு இதய முரளி ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பத்தி ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபிளிக்கர் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணு அதர்வா லவ் பண்றாரு. ஸோ அந்த பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா வந்து அதுக்கு தயக்கப்பட்டு அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, மறுபடியும் அதே மாதிரி தயக்கப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல லவ் பண்ற பொண்ணு வந்து மறுபடியும் வந்து செகண்ட் டைம் வந்து மீட் பண்றதுக்கு லைஃப்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவர் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லையா, கடைசியில் அவர் லவ் சொன்னாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் வந்து மோரார்லெஸ் வந்து பழைய இதய முரளி அவங்க அந்த படத்தை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் வந்து அப்படியே மாடர்னைஸ் பண்ணி லைட்டாக வந்து அங்கங்கே வந்து பட்டிட்டிங்கிறீங்களாம் பண்ணி லைட்டாக மாடிஃபை பண்ணிருக்காங்க. மற்றபடி வந்து கான்செப்ட் வந்து ஏற்கனவே கேட்ட கான்செப்ட் தான், ரொம்ப புது கான்செப்ட்லாம் கிடையாது. படத்தோட மெயின் பாசிட்டிவ் திங்ஸ் என்ன அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் வந்து தமன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் வந்து ஃபகத் ஃபாசிலோட கேமியோ நல்லா இருந்துச்சு. அண்ட் நடுநடுவில் வந்து இந்த 2-3 பாட்டுலாம் பழைய இதய முரளி அந்த பாட்டுலாம் வந்து போட்டுருந்தாங்க, கொஞ்சம் லைட்டாக ரீமிக்ஸ் பண்ணி. பட் ஆனால் அதுவும் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்டர்மிஷன் சீனும் அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அது நல்லா இருந்துச்சு. வந்து ஓவரால் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அங்கங்கே லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்தாலுமே ஓவரால் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. நிறைய வந்து அந்த 90s மெமரிஸை வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து நிறைய காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். நிறைய மூவிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிளிக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் see you next time. Bye bye.